அன்புமிக்க இறை மக்களே, ஆண்டவரை கண்டடைந்து உங்கள் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நமது திருச்சி அருங்குடை இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது வாரங்களில் உள்ளிருப்பு தியானம் நடைபெறுகிறது. புதன் மாலை 7 மணியிலிருந்து வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மட்டும் நடைபெறும். இத்தியானத்தில் முன்பதிவு செய்து பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383651076. மேலும் விவரங்களுக்கு www.arungudaillam.org. வருவீர், இறை அனுபவம் பெறுவீர். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 10 முதல் 13 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து,
நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்திடுவார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கிறார். நீதியான செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வும் அளிக்கின்றன. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 31 தொடங்கி 42 வரையிலான இறைவார்த்தைகள். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 31 முதல் 42 வரையிலான இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள்.
இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதி உள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு சென்று இயேசு அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருமடையாளங்கள் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய இறை மக்களே, வெள்ளிக்கிழமை பொழுதாகி என்று திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவர் தருகின்ற வார்த்தை உணவை நாம் வாஞ்சையோடு உண்ண காத்திருக்கிறோம். என்னோடு இணைந்து இந்த இறை வார்த்தை பகுதியை சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். சென்ற இடமெல்லாம் இயேசுவுக்கு எதிர்ப்புகள் இருந்தது என்பது நற்செய்தியை நாம் பொருள் உணர்ந்து வாசித்தோம் என்றால் நம்ம எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். சென்ற இடங்களிலெல்லாம் இயேசுவுக்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருந்தன. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் தான் பல இடங்களில் இயேசு ஆண்டவரை எதிர்ப்பார்கள். ஆனால் அவருடைய எதிர்ப்புக்கெல்லாம் இயேசு சரியான பதிலை, தக்க பதிலை அங்கங்கே கொடுக்கறதுனால இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மூவரும் சேர்ந்து இயேசுவுக்கு எதிராக அவர் யாருக்காக பணி செய்கிறார்களோ அந்த மக்களை தூண்டி விடுகிறார்கள். இப்போ இந்த மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வழிபாட்டு காரியங்களையும் அதை கடந்த ஓய்வு நாள் சட்டங்களையும் சட்டத்திட்டங்களையும் இயேசு மீறுகிறார் என்பதுதான் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. இதை போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த சட்டத்திட்டங்களை, ஓய்வு நாள் சட்டங்களை எல்லாம் வெறுத்து போய் வேறு வழி இல்லாமல் அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்த இந்த காலத்தில் இயேசு ஆண்டவர் செய்த பல காரியங்கள் ஓய்வு நாளை உடைப்பது போல இருந்ததனால் மக்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அதே நேரில் கோயில் இருக்கிற சடங்கு சம்பிரதாய காரியங்களை எல்லாம் இந்த பரிசேயர்கள் தூக்கி பிடித்து கொண்டு நிற்கிற நேரத்தில் இயேசு எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பதிலை சொல்வது போல, எங்கே 2-3 பேர் என் பெயரில் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் கோயில் காரியம் அடியாய் போயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் நேரடியாக இயேசுவிடம் மோதி பார்த்துட்டு, நம்ம பாணியில் சொன்னால் மூக்கோட நிறைய இடத்துல வாங்கிட்டு, இனிமேல் எப்படி இவரை டேக்கிள் பண்ணுறது, எப்படி இவரை போய் நம்ம கையும் களமும் அமுக்கிறது, இவர் எப்படி சிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது மக்களை தூண்டி விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். மக்களை எப்படி தூண்டி விடுகிறது? சட்டப்படி சொன்னால் மக்கள் கேட்டுக்கிற மாட்டாங்க, அல்லது வேறொரு காரியமாய் சொல்ல ஓய்வு நாள் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கடவுளை நம்புகிறார்கள். இந்த கடவுளை வச்சே பிரச்சனை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுளை நிந்திக்கிறான் என்கிற ஒரு காரியத்தை முன்னிறுத்தி அதை சொல்லி மக்களை தூண்டிவிட்டு இயேசுவுக்கு எதிராக செயல்பட வைக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவர் மேலே வைக்கிறாங்க. எதை வைத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், நானும் தந்தையும் ஒன்றே என்று சொன்னார் இல்லையா, அதை மையப்படுத்தி தந்தையை பழித்துரைக்கிறான் என்று மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. சரி, இப்போ என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த மக்கள் இயேசுவை நம்புகிறார்கள், இயேசுடைய வார்த்தையை நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானும் தந்தையும் ஒன்றே அப்படின்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அது மறைநூல் அறிஞர்களுக்கும் அதே பிரச்சனை தான், பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை தான். இவங்க எல்லாருமே மீட்பருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுபுகள் மீட்பர்னு ஒருத்தர் வருவார், அந்த மீட்பர் வருகிற பொழுது எல்லாம் சரியாய் போய்விடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு மீட்பரை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தாவீதினுடைய அந்த வம்சத்திலே ஒரு அரசனை போல அவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அரச மாட்சிமையில் வீட்டிலிருந்து நம்ம இந்த ரோமை சாம்ராஜ்யத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காரணத்தினாலே எல்லோரும் மாளிகையில் குழந்தை பிறக்கிற பொழுது அரண்மனையில் குழந்தை பிறப்பதைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்த அரண்மனையில் பிறக்கிற குழந்தை வித்தியாசமாக பிறக்கிறது,
எந்த குழந்தை பிறக்கிற பொழுது அருமடையாளம் வானத்தில் தெரிகிறது என்பதை வானத்திலும் பூமியிலும் குழந்தை பிறக்கிற போதெல்லாம் தேடிக்கொண்டிருந்ததனால் மாட்டுக்கூட்டத்தில் பிறந்த இயேசு ஆண்டவர் இவர்களால் மீட்பராக கண்டுகொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சிக்கல்ல மக்களுக்கும் அது புரிய மாட்டேன். இயேசுடைய வார்த்தைகள் மெசியாவுடைய வார்த்தை போல் இருக்கிறது, செயல்பாடு மெசியாவை போல இருக்கிறது. ஆனால் பிறப்பு அவ்வளவு தூரம் சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையில் இல்லாததினால் இயேசுவை மீட்பராக அங்கு இருக்கிற யாரும் காணவில்லை. அந்த ஒரு பிரச்சனையை பயன்படுத்தி, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு வெற்றிடத்தை பயன்படுத்தி இயேசு ஆண்டவர் கடவுளை நிந்திக்கிறார், யாவே கடவுளை நிந்திக்கிறார், கடவுளுக்கு இணையாக தன்னை வைத்துக் கொள்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டை சொல்லுகிற பொழுது எளிய மக்கள், சாதாரண மக்கள் அந்த பரிசேயருடைய, சதுசேயருடைய, மறைநூலறிஞருடைய உள்நோக்கம் தெரியாமல் நம்பிவிட்டு யார் ஒருவர் வாழ்வு தருவதற்காக இந்த மண்ணுக்கு மீட்பராக வந்தாரோ, மனிதனாய் வாக்கு மனிதனாய் பிறந்தாரோ அவரையே கல்லெடுத்து எறியக்கூடிய அளவிற்கு போகிறார்கள். இது முதல் முறை அல்ல. வசனம் தொடங்குகிற பொழுது இப்படித்தான் தொடங்குகிறது. இயேசுவின் மேல் அவர்கள் மீண்டுமாக கற்களை எறிய முன் வருகிறார்கள். அப்படின்னா பல முறை ட்ரை பண்ணியிருக்காங்க, கல்லை விட்டு எறிஞ்சவர் காலி பண்ணிடலாம்னு பல முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த மக்கள் இயேசுவிடம் முறையிடுகிற பொழுது அல்லது குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது, அவரை கல்லால் எறிய வருகிற பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் கோபப்படலை, அவங்க மேல எரிச்சப்படலை, அவங்களை சபிக்கவும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த மக்களுடைய மனநிலை கடவுளுக்கு தெரிந்தது, இயேசு ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. அப்ராணி மக்கள், பாவம் அறிவில்லாதவர்கள், சாதாரண மக்கள், இறை நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்கள், எளிய மக்கள் அப்படின்றத உணர்ந்து கொண்டு அவர்களை வார்த்தையால் வசைபாடவும் இல்லை, அவர்களுக்கு சாபமும் அவர் கொடுக்காமல் அவர் இறை வார்த்தையின் வழியாகவே பதில் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா இயேசு ஆண்டவர் சாத்தானுக்கு இறை வார்த்தை வழியாக தான் பதில் சொன்னார் இல்லைங்களா? நீ மேல இருந்து குதி, அப்போ உன் கை காலெல்லாம் அடிபடாம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும் கடவுள் வார்த்தை தான் பயன்படுத்தினார். பசியா இருக்கிற போது இந்த கல்லெல்லாம் உணவா மாத்தி சாப்பிடு அப்படின்னு சொல்லுகிற பொழுதும் ஆண்டவர் இறை வார்த்தை தான் பயன்படுத்தினார். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 4வது வசனம், 8வது வசனம், 12வது வசனம் இதெல்லாம் நீங்க வாசிங்கன்னா அவர் எப்படி பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அழகைக்கும் இயேசுவுக்கும் நடக்கல அந்த தர்க்கத்துல எப்படி கடவுளுடைய வார்த்தையை வச்சே பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சாத்தானுக்கே கடவுள் வார்த்தையை போதித்தவர் சாமானிய மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லாமல் இருப்பாரா? அப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? நீ கடவுளை பழித்துரைக்கிறாய் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஆண்டவர் பைபிள்ல இருந்து, விவிலியத்திலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறையுள் எழுதியுள்ளது. அப்ப கடவுளே சொல்லியிருக்கார் அவருடைய நற்செயல்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நானே கூறியுள்ளேன் என்று விவிலியத்தில் எழுதி உள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். யாரு? கடவுளுடைய வார்த்தை யார் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய மறைநூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா இந்த மக்களுக்கு அப்போதுதான் விளங்குகிறது. இப்போ என்ன புரிதலை சொல்ல வருகிறார்? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள்தான் தெய்வங்கள், பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் அப்படின்னா இங்கு வார்த்தையே மனு உருவாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், சொல்ற வார்த்தையை கேட்கிறவங்க தான் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் அப்படின்னு விவிலியம் சொல்லுது. ஆனால் வார்த்தையே மனு உருவாகி அந்த வாக்கே இந்த மண்ணில் மனிதனாக பிறந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு அப்போது ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஆண்டவர் அந்த விளக்கத்தை அவர்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். மீண்டுமாக அவர்களோடு ஒரு வார்த்தை போரில் ஈடுபடுகிறார், தன்னை நியாயப்படுத்துகிறார். அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்கு கடவுளை பறித்திருப்பதாக நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? இங்க 2 வசனம் ரொம்ப அருமையா சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுது மேல? நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்னை தெய்வம்னா சொல்லல, ஆண்டவர் அப்படியா சொன்னார்? நான் கடவுள்னு சொன்னாரா? இல்லை, மாறாக அவர் எப்படி சொல்றாரு? நான் என்னை இறைவன் என்று சொல்லவில்லை, இறை மகன் என்று தான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அழகா பயன்படுத்துகிறார். மேல பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று உங்கள் மறைநூல் சொல்லுகிறது, மறைநூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்னை தெய்வம் என்று சொல்லவில்லை, என்னை இறை மகன் என்றுதான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, நீங்கள் சொல்வதை காட்டிலும் ஒருபடி கீழாகத்தான் என்னை சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையும் சொல்லும் சரியாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். நான் எத்தனையோ செயல்களை செஞ்சிருக்கிறேனே, எத்தனையோ நல்ல செயல்களை செஞ்சிருக்கிறேனே, எந்த நல்ல செயலுக்காக என் மீது போது குற்றம் சாட்ட வருகிறீர்கள் அப்படின்னு கேட்கிற பொழுது அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு அவருடைய ஒன்றுமே இல்லை. நற்செயல் செய்வதற்காக ஒருவனை எப்படி நாம் குற்றம் சாட்ட முடியும்? இருந்தாலும் கூட இவர் கடவுளை நிந்தித்ததாக ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே அப்படின்ற எண்ணம் மாத்திரம் அவர்களுக்குள் இருக்கிறது. என்னதான் இயேசு ஆண்டவர் விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டி சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. ஆனால் அவர்களை சந்திப்பதற்கு அவருக்கு ஆற்றல் இருந்தது. இன்னைக்கு வேணா நமக்கு
கடவுள் இயேசு ஆண்டவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், உலகத்தை மீட்டு ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவனாக சிலுவையின் வழியாக மீட்பை தந்தவர் என்று சொல்லுகிற பொழுது இயேசு என்கிற நாமத்தை சொன்னாலே எனக்குள் தைரியம் பிறக்கிறது அப்படிலாம் நாம சொல்லிக்கிறலாம். ஆனால் அன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் ஒரு மனிதனாகத்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார்? ஊரோடு சேர்ந்து யூதர்கள் எல்லாரும் கல்லை விட்டு எறிந்து இவரை கொல்ல வருகிற பொழுது நெஞ்சுயர்த்தி அவர்களை எதிர்த்து நிற்கிறார். அதான் முதல் காரியம். அவர்களை எதிர்த்து அவர்களோடு தர்க்கம் செய்ய தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். எப்படி முடிந்தது? எப்படி தர்க்கம் செய்ய முடிந்தது? இன்னைக்கு ஆராதனை டயத்திலும் அதே வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அதற்கான பதிலை சொல்கிறது. 11வது வசனம், ஆண்டவர் வலிமை வாய்ந்த படை வீரரை போல என்னோடு இருக்கிறார். 20:11 இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் தான். ஆண்டவர் வலிமை வாய்ந்த படை வீரரை போல என்ன இருக்கிறார். இந்த யூதர்கள் கற்களை கொண்டல்ல, ஈட்டியை கொண்டல்ல, எவ்வளோ பெரிய ஆயுதத்தை கொண்டு வந்து என்னை தாக்க நினைத்தாலும் என் ஆண்டவர் என் பக்கம் வலிமை வாய்ந்த வீரரை போல இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கையில் நான் ஒருபோதும் விடறி விழ மாட்டேன். என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர், அதையும் கடந்து சொல்கிறார், என்னை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது என்று எரேமியா எப்படி சொன்னார். அதே மனநிலையிலோட இயேசு ஆண்டவர் அத்துணை பேரையும் எதிர்த்து நிற்பதை இன்றைய நாளிலே வாசக நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, பல நேரங்களில் நமக்கு இறை வார்த்தை குறித்த ஒரு தெளிவு இருந்தாதான் நம்ம எதிர்த்து வீசப்படக்கூடிய எதிர்மனை காரியங்களுக்கும் நம்மை நோக்கி வீசப்படுகிற எல்லா விதமான அச்சுறுத்தக்கூடிய காரியங்களுக்கும் ஆண்டுடைய வார்த்தையை வைத்து பதில் சொல்ல முடியும். அது ஆண்டு தெளிவாக பயன்படுத்துகிறார். அவருக்கு தெரியாத ஞானம் அல்ல, அவர் சொல்லாத கதைகள் அல்ல, அவர் சொல்லாத ஊமைகள் அல்ல, அவர் சொல்லாத போதனைகள் அல்ல, அதெல்லாம் அந்த இடத்துல சொல்லலை. தன்னை நோக்கி எதிர்மறையாக ஒரு காரியம் வீசப்படுகிற பொழுது கடவுளுடைய வார்த்தையை அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படி என்று சொன்னால் வார்த்தையை குறித்த ஒரு தெளிவு வேண்டும். இன்றைக்கு ஆராதனை அப்போ இந்த வார்த்தையை பற்றி ஒரு பாடல் அருமையாக பாடப்பட்டது. வாழ்வு தருவது வார்த்தை, இறை வார்த்தை அப்படிலாம் பாடப்பட்டுச்சு இல்லையா? அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய அந்த பெரிய கூட்டத்தை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேகத்தோடு உத்வேகத்தோடு வந்து கொண்டிருந்த அந்த அணியை தன்னுடைய வார்த்தையினால், வார்த்தையை குறித்த தெளிவின் மூலம் அவர் எதிர்கொண்டது போல நாமும் இறை வார்த்தையில் பிடித்தமாக இருந்து எதிர்மறை காரியங்கள் நம்மை நோக்கி வீசுகப்படுகிற பொழுது, வார்த்தை எதற்காக என்று சொன்னால் எதிர்மறை காரியம் மட்டுமல்ல, எதிர்வினைகள், செய்வினைகள், ஏவல்கள் எல்லாம் நம்மை நோக்கி ஏவப்படுகிற பொழுதும் கூட அவற்றை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் கடவுளுடைய வார்த்தைக்கும் அந்த வார்த்தையில் வாழுகிற ஆண்டவருக்கும் இருக்கிறது. அந்த ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு வார்த்தையை வாழ்வாக்குவோம். அந்த வார்த்தையின்படி வாழ இறைவன் உள்ளம் தேடி வருகிறார் என்கிற எண்ணத்தோடு இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.